ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி யூனிவர்ஸோட டிசி யூனிவர்ஸை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம வந்து டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு நம்ம லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னா பீஸ் மேக்கர் சீசன் 2 எண்டிங்கில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேச போகிறோம். ஸோ பீஸ் மேக்கர் சீசன் 2 எண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பீஸ் மேக்கர் சால்வேஷன் பிளானுக்குள்ளே இப்போதைக்கு தனியாக சிக்கிக்கிட்ட ஒரு ஒண்டி கட்டை இப்போதைக்கு மாட்டிக்கிட்டாருன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்ம ரெட் ஃப்ளாக் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா ஹியூமன் கிரிமினல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சால்வேஷன் பிளானுக்குள்ளே போய் அடைக்கணும். ஸோ அதுக்கு அந்த சால்வேஷன் வந்து ஒரு ஹேபிட்டடான ஒரு இடமா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பீஸ் மேக்கர் வச்சு டெஸ்ட்டும் பண்ணுறாரு. அட் த சேம் டைம் பீஸ் மேக்கர் கிட்ட அவர் ஏற்கனவே ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்ற ஒரு வெஞ்சன்ஸுமே பார்த்திங்கன்னா அவர் வச்சிருந்தாரு. ஸோ அந்த வெஞ்சன்ஸை வந்து இப்போதைக்கு ரிவெஞ்சும் எடுத்துட்டாரு சக்ஸஸ்ஃபுல்லியாக. ஸோ இப்போ பீஸ் மேக்கர் வந்து இப்போ தனியாக வந்து மாட்டிட்டாரு. ஸோ இப்போ பீஸ் மேக்கர் சீசன் 3 வருமா அப்படிங்கிறீங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கிற அப்டேட் படி நம்ம பீஸ் மேக்கர் சீசன் 3க்குள்ள ஐடியா இப்போதைக்கு கிடையாது. மேபி ஃபியூச்சரில் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஒரு 10% இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஜேம்ஸ் கன்னோட அந்த போட்டு வச்சிருக்கிற அவரோட டிசி யூனிவர்ஸ் மேப்பில் பீஸ் மேக்கர் சீசன் 3 அப்படிங்கிற ஒன்று பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்றத நம்ம ஜேம்ஸ் கன் மாதிரி திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு. ஸோ விச் மீன்ஸ் பீஸ் மேக்கர் சீசன் 3 கண்டிப்பாக நடக்க போகிறதே கிடையாது. ஸோ சீசன் 3 வரும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் யாராவது இருந்தீங்கன்னா அது குழி தோண்டி புதைச்சிடுங்க. பட் ஆனால் ஒரு வேளை அவுட் சைடாக ஒரு சான்ஸ் இருந்து வரதுக்குள்ளான சான்ஸும் கன்ஃபார்ம் இருக்குது தான். பட் ஆனால் மோஸ்ட்லி இப்போதைக்கு கிடைச்சிருக்க அப்படின்னு வச்சு பார்க்கும்போது பீஸ் மேக்கர் சீசன் 3 அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நடக்காது. ஸோ அதேமாரி நடந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இதை பேஸ் பண்ணப்பட்ட கதையை நடக்குமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. அது மேபி நடந்தாலும் மேபி ஒரு செப்பரேட்டான ஸ்டோரி நோக்கி வேணால் சீசன் 3 வேணால் கொண்டு போகலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்போதைக்கு இந்த சால்வேஷனில் மாட்டிக்கிற பீஸ் மேக்கர் என்ன ஆச்சு அப்படிங்கிறத மேன் ஆஃப் டுமாரோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போது பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ 75% சான்ஸ் ஆஃப் என்ன இருக்குன்னா மேன் ஆஃப் டுமாரோவில் நம்ம சால்வேஷன் பிளானட்டில் பீஸ் மேக்கருக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தை காட்டுறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. 75% இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரீஸும் ஆயிருக்கு. ஸோ நம்ம பீஸ் மேக்கர் சால்வேஷனில் மாட்டிட்டாரு. ஸோ அங்கே அவர் என்ன பண்ணுறாரு, என்ன பண்ணிகிட்ருக்காரு, எப்படி அவர் தப்பிக்க மாட்டார் அப்படின்ற க்யூரியாசிட்டி வந்து இந்த பீஸ் மேக்கர் சீசன் 2 எண்டிங்கில் வச்சு ஒரு கிளிஃப் ஹேங்கராக முடிச்சிருந்தாங்க. ஸோ அதை வந்து சீசன் 3 கண்டினியூ பண்ணாமல் மேன் ஆஃப் டுமாரோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் காட்டுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மேன் ஆஃப் டுமாரோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷங்கள் ரிலீஸ் ஆக போகிறதில்ல. 2027 நம்ம ஒரு வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும். ஸோ 2027 நம்ம இப்போ மேன் ஆஃப் டுமாரோ படத்தை வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் பார்த்துருவோம். ஸோ அந்த மேன் ஆஃப் டுமாரோட படத்தோட மெயின் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர்மேனும் லெக்ஸ் லூத்தரும் டீம் ஆக போகிறாங்க. சூப்பர்மேனும் லெக்ஸ் லூத்தருக்கு சுத்தமாக சூப்பர்மேனே பிடிக்காது. பட் ஆனால் வேறு வழி இல்லாமல் டீம் ஆகிறாங்க அப்படின்னா கன்ஃபார்ம் ஏதோ ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அந்த மிகப்பெரிய ப்ராப்ளமாக நம்ம சால்வேஷனுக்கும் இதுக்கும் ஒரு லிங்க் கொடுத்து அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கம்மா போட்டு கண்டினியூ பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரியாக தான் மேன் ஆஃப் டுமாரோ இருக்க போகுது அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ மேன் ஆஃப் டுமாரோட மெயின் பிளாட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தர் டீமாக இருக்கிறது வந்து அவங்களே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாலுமே கூட பீஸ் மேக்கர் இப்போ சால்வேஷனில் மாட்டிருக்காரு. ஸோ இந்த சால்வேஷனை பேஸ் பண்ணி தான் மேன் ஆஃப் டுமாரோ படம் போகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு கிடச்சிருக்கு. ஸோ டிசி யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வந்த ஒரு வருஷம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு வருஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இத்தனை ஒரு பிளான் வந்து பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கன் பக்காவாக போட்டு வச்சிருக்காருன்றது உண்மையிலே பாராட்டத்தகுந்த விஷயமா இருக்குது. ஸோ இப்போதைக்கு மேன் ஆஃப் டுமாரோ படத்தில் நம்ம பீஸ் மேக்கருக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணி பீஸ் மேக்கரும் மோஸ்ட்லி அந்த மேன் ஆஃப் டுமாரோ படத்தில் வரலாம். ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவே நம்ம பார்த்திங்கன்னா பீஸ் மேக்கர் கன்ஃபார்ம் எதிர்பார்க்கலாம். ஒரு கேமியோ மாதிரி 2-3 சீன் மட்டும் காட்டிட்டு போகாமல் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக இல்லை ஒரு படம் முழுக்க வருவாரான்னு கேட்டிங்கன்னா அது ரொம்பவே டவுட்டு. பட் ஆனால் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவாக வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பீஸ் மேக்கர் மேன் ஆஃப் டுமாரோ கன்ஃபார்ம் வந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அட் த சேம் டைம் இந்த ஒரு பீஸ் மேக்கர் மாட்டிட்டு இந்த ஒரு விஷயத்தை பற்றி இந்த சால்வேஷனில் மாட்டிட்ட விஷயத்தை பற்றி சூப்பர் கேர்ள் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்லையோ இல்லை மிட் கிரெடிட் சீன்லையோ வந்து பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்குள்ள தனி அப்டேட் பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. பட் இந்த அப்டேட் நம்பலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி மேன் ஆஃப் டுமாரோவில் நம்ம பீஸ் மேக்கர் வரது நீங்கள் 100% நம்பலாம்னு தோணுது. ஏன்னா மேன் ஆஃப் டுமாரோவில் 100% நம்ம பீஸ் மேக்கரை காட்டியாலும் ஏன்னா சூப்பர்மேனும் லெக்ஸ் லூத்தரும் வேறு எதுனாலையும் டீம் ஆகிறதுக்குள்ள சான்சஸ் ரொம்பவே கம்மி தான். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீஸ் மேக்கரில் வந்து வேணால் லெக்ஸ் லூத்தர் காமிச்சிருந்தாங்க. ஸோ அவர் போட்ட பிளான் பண்ணி இந்த சால்வேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரிஃப்ளாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதுலையும் தெளிவாக சொல்லலை. ஏன்னா வந்து இவன் தான் சொன்னான் லெக்ஸ் லூத்தர் சொல்லி தான் நாங்கள் வந்து இந்த இதை டிசைட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி எதுவுமே தெளிவாக சொல்லலை. பட் மேபி லெக்ஸ் லூத்தர் கொடுத்த பிளானாக இருக்கலாம். இந்த மாதிரி மெட்டா ஹியூமன்ஸ் எல்லாத்தையுமே அந்த சிறையில் தான் அடைக்கணும் அப்படின்றது மாதிரி அவர் கூட அந்த பிளானை போட்டு கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் லெக்ஸ் லூத்தர் கிட்ட தான் பிளான்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ஒரு ஃபேவராக நான் ஓப் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ரிஃப்ளாகுமே வந்து வேணால் சொல்லியிருந்தார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது லெக்ஸ் லூத்தரும் சூப்பர்மேனும் டீம் ஆகணும் அப்படின்னா அதில் இந்த சால்வேஷன் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் லிங்க் ஆகி தீரணும். ஸோ இந்த பீஸ் மேக்கர் சீசன் 2 வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜேம்ஸ் கன் 2 முக்கியமான விஷயங்களை பற்றி பார்த்திங்கன்னா அட்ரஸ் பண்ணியிருந்தார். ஒன்று வந்து செக்மேட் ஏஜென்சிஸ், இன்னொன்று வந்து சால்வேஷன். ஸோ இந்த செக்மேட் ஏஜென்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா காமிக்ஸில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வெரைட்டியாக காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் லைவ் ஆக்ஷனில் இது வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக அடாப்ட் பண்ண போகிறாங்க போல். ஸோ இந்த சீரீஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அதான் தோணுச்சு எனக்கு. ஸோ செக்மேட் ஏஜென்சிஸ் அண்ட்
சால்வேஷன். இதில் சால்வேஷன் அப்படிங்கிறது ஃபியூச்சர் ஆஃப் டிசி யூனிவர்ஸில் ஒரு மிகப்பெரிய ரோல் கன்ஃபார்ம் ப்ளே பண்ணும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இந்த சால்வேஷன் அப்படிங்கிறது இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி இந்த சால்வேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்க் சைடோட ஒரு ஆலோசகராக இருக்கக்கூடிய டார்க் சைடோட ஆலோசகர் உங்கள் எல்லாருமே கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம டேசட் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார், டேசட். ஸோ அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா டார்க் சைடோட ஒரு ஆலோசகர். ஸோ டேசாட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேன் ஆஃப் டுமாரோ படத்தில் டேசாடை வந்து டேரெக்டாக அப்பியரன்ஸ் பண்ண வைக்கிறதுக்கான சான்ஸே வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இன்னொரு அப்டேட் என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம டிசி யூனிவர்ஸோட ஒரு ஃபஸ்ட் பிக் பேடாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேசாட் தான் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி. மேன் ஆஃப் டுமாரோவில் ஒரு செப்பரேட்டான வில்லனை பேஸ் பண்ணி போனாலுமே கூட, ஸோ அந்த படம் மோஸ்ட்லி டேஸாட தான் வந்து நெக்ஸ்ட் பிக் பேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கிற சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ டேஸாட பற்றி எனக்கு ஒன்றும் காமிக்ஸோ ஒன்றும் தெரியாது, அவரோட ஆரிஜின் ஸ்டோரி எனக்கு ஒன்றும் தெரியாது. பட் டார்க் சைடோட ஒரு ஆலோசகர் அப்படின்ற விஷயம் மட்டும் பார்த்திங்கன்னா அந்த அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருந்துச்சு. ஸோ விச் மீன்ஸ் டேஸாட வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் பிக் பேடாக வரதுக்கான சான்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கொஞ்சம் இல்லை, ரொம்பவே டவுட்டு தான். பட் ஆனால் இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி அவர் தான் நெக்ஸ்ட் பிக் பேடாக இருக்க இந்த டிசி யூனிவர்ஸோட ஒரு பிக் பேடாக இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. நம்ம மார்வல் யூனிவர்ஸில் எப்படி நம்ம தேனோஸ் ஒரு பிக் பேடாக இருந்தாரோ, அதுக்கப்புறம் கேங்க ட்ரை பண்ணாங்க. பட் ஆனால் டாக்டர் டூம் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க இதை. ஸோ அந்த மாதிரி ஒரு பிக் பேடாக வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம டிசி யூனிவர்ஸ்க்கு டேஸாட தான் பார்த்திங்கன்னா இருக்க போகிறாரு. ஸோ டேஸாட அந்த பிக் பேடாக வச்சு ஸ்டோரியை கொண்டு போயிட்டு, ஸோ டேஸாட எப்படி நம்ம ஜஸ்டிஸ் லீக் வச்சு ஒரு படம் பண்ணி அதை டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிட்டு அங்கேருந்து டார்க் சைடுக்கு லீட் கொடுக்க போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தோணுது. ஸோ பட் ஆனால் டார்க் சைடை இவ்வளோ சீக்கிரமாக ரொம்ப சீக்கிரமாக காட்டுற மாதிரி வந்து தோணுது. இப்போ தான் நம்ம ஜஸ்டிஸ் லீக் படத்துலையுமே டார்க் சைடை பார்த்தோம். ஸ்னைடர் கட்டில் சொல்கிறேன். ஸோ அதுலேயுமே பார்த்துருக்கோம். ஸோ வேறு ஏதாவது வித்தியாசமான ஒரு வில்லன் லைக் ட்ரைகானு இல்லை பிரெயினியாக் இந்த மாதிரி ஏதாவது வில்லனை ட்ரை பண்ணுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு. பட் பிரெயினியாக்கை கன்ஃபார்ம் ஃபியூச்சரில் டீஸ் பண்ணுவாங்கன்ற மாதிரி அப்டேட் வந்து கிடச்சிட்டு இருக்குது. பட் ஆனால் ஒரு மாதிரி வேறு ஏதாவது ஒரு இது வரைக்கும் நம்ம டிசியில் பார்க்காத ஒரு புது வில்லனை எடுத்து அவங்களுக்குண்டான ஸ்டோரி சொல்லி எதாவது பண்ணுவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு ஜேம்ஸ் கன் பண்ண வச்சிருக்க ஐடியா, ஒரு டீஸ் பண்ணுற கிடச்சிருக்க அப்டேட், இதெல்லாம் ரூமர்ஸ் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை பொறுத்தளவுக்கு ஏற்கனவே காட்டின டார்க் சைடு வச்சே ஸ்டோரி கொண்டு போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஸோ டேஸாடு வராரு அப்படின்னாலே கன்ஃபார்ம் டார்க் சைடு வந்து தான் ஆகணும். ஏன்னா வந்து டார்க் சைடோட ஆலோசகர் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேஸாடு. ஸோ இந்த சால்வேஷனுங்கிற இந்த அப்பாக்லிப்ஸில் சால்வேஷனுங்கிற இந்த ஒரு சால்வேஷன் அப்பாக்லிப்ஸில் ஒரு மெயின் ஆளே நம்ம டேஸாடு தான். ஸோ அவரை வந்து கன்ஃபார்ம் பீஸ் மேக்கர் இப்போ கன்ஃபார்ம் அவர்கிட்ட மீட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் சீன் வைப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரொம்ப டவுட்டு. பட் ஆனால் மேன் ஆஃப் டுமாரோவில் இப்போதைக்கு கிடச்சிருக்க அப்டேட் படி மேன் ஆஃப் டுமாரோவில் பீஸ் மேக்கர் இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்ற அட்ரஸ் பண்ண போகிறாங்க. ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோவே நம்ம பீஸ் மேக்கரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சூப்பர்மேன் லெக்ஸ் லூத்தரும் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் இதுக்காக தான் டீம் அப் ஆகி அந்த சால்வேஷனில் மேபி டேஸாடு மேன் ஆஃப் டுமாரோ படத்தோட ஒரு மிகப்பெரிய வில்லனாகவும் இருக்கலாம், என்ன வேணால் நடக்கலாம். ஸோ ஃபியூச்சர் ஆஃப் டிசி யூனிவர்ஸில் நம்ம டேஸாட ஒரு பிக் பேடாக இருக்க போகிறான்ற மாதிரி இந்த அப்டேட் சொல்லி நம்பலாமா, இல்லை வந்து டேஸாட வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது அப்படின்ற உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ கைஸ் உங்களை எல்லோரும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கிறேன். ஸோ எஸ்.